ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாம்பார் சாதம் எல்லாருக்குமே பிடிக்கும். சுவையாக வீட்டிலே எப்படி செய்யலாம் ஹோட்டல் ஸ்டைலில் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் எண்ணெய், நெய், சாம்பார் பொடி, சால்ட்டு, பெருங்காயத்தூள், முருங்கைக்காய், கத்திரிக்காய், காஞ்ச மிளகாய், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முள்ளங்கி, நூக்கல், கேரட், பீன்ஸ், வெண்டைக்காய், அவரைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வெந்தயம், கடுகு, மஞ்சள், புளி. இப்போ தாளிக்கலாம். எண்ணெய், நெய் ரெண்டும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் 100 கிராம், 50 நெய் இருந்தால் போதும். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை 3 எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம். நல்லா வதக்கிடலாம். இப்போது வேகாத காயெல்லாம் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வேகாது இல்லையா, அந்த மாதிரி காய்ங்களாம், ரஃப்பான காய். முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், நூக்கல், முள்ளங்கி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஸோ இப்போ வதக்கும் போதே ஆஃப் வெந்துடுச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். அதுக்காக இப்போது தக்காளி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இப்போ சாஃப்டாக வேகிற காயெல்லாம் சேர்த்துடலாம். கத்திரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இப்போ அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான், வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து 1 லிட்டர் போடலாம். இப்போ 1.5 அழகு அரிசி எடுத்துருக்கோம். அதனால் இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சாதம்லாம் வேக வச்சாச்சு. இப்போ காய் வேகிறதுக்கு தான் தண்ணி வேணும். கொதித்ததும் இப்போ உப்பு சேர்த்துடுங்க. கொதி வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா காயில் உப்பு இறங்கணும். மூடி போட்டு மூடிடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் புளி சேர்த்துடலாம். 1 நெல்லிக்காய் சைஸ் புளி, அதை கரைச்சி சேர்த்துக்கோங்க. காய் வெந்ததுக்கப்புறம் தான் புளி சேர்க்கணும். இப்போது இந்த அழகால் 1.5 அழகு அரிசி எடுத்திருக்கேன்னா, 1/2 அழகு, இந்த அழகில் 6 அழகு நீங்கள் பருப்பு போட்டால் போதும். துவரம் பருப்பு நீங்கள் எந்த பருப்பு வேணாலும் மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். கடப்பருப்பு, வீட்டு பருப்பு அந்த மாதிரி. ஆனால் 1/2 அழகு போதும். அது வேக வைக்க ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு அரிசியும் பருப்பும், அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா ஒரு 3 விசில் விட்டு எடுத்தாலே போதும். அது கூட 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதை குக்கரில் கூட செய்யலாம். ஆனால் குக்கரில் செய்யும்போது உங்களுக்கு அது ட்ரை ஆகிடும் ஒரே வேளையில். அடுத்த டைமுக்கு சாப்பிட முடியாது தலை. அது இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், வேக வச்சுருந்த அந்த பருப்பு, அரிசியெல்லாம் இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்கிறத உடச்சி விட்டுருங்க. சாம்பார் பொடி இருக்கு இல்லைங்களா, அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பொடி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துடலாம். பட் இந்த மாதிரி ஒரு பொடி இதில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதிகமாக வேணாம், சும்மா ஒரே ஒரு
சின்ன நெல்லிக்காய் சைஸு அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் இப்போ சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4-5 முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துடுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சர்வ் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். வேறு ஏதாவது இதில் டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கமெண்ட் சொல்லணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது நான் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ.